இன்னொரு பொண்ணு அவளோட ஹஸ்பண்ட் மாமனார் மாமியார் கூட டின்னர் சாப்பிடலாம் அப்படின்ட்டு போயிருப்பா. இப்போ இந்த பொண்ணு வந்து தண்ணி எடுத்து ஃபர்ஸ்ட் குடிச்சிருப்பா. மாமனாருக்கு பயங்கரமா கோவம் வந்துட்டு நம்மளோட குடும்ப பாரம்பரியத்தை இவன் வந்து உடைச்சிட்டா, நம்மளோட ரூல்ஸ் எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்வாரு. என்ன அப்படின்னா இப்போ இவர் வந்து இவரோட ஃபேமிலியில இருக்கிறவங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ரூல் போட்டு வச்சிருப்பாரு. அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு புக்கா எழுதி வச்சிருப்பாரு. மொத்தமா 3000 ரூல்ஸ் அதுல இருக்கு. அதுல ரூல் நம்பர் 530 படி இப்போ அவரோட வைஃப் மருமக அப்படின்ட்டு யார் சாப்பிடணும்னாலும் சரி இவரு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் சாப்பிடணும். தண்ணி குடிக்கணும் அப்படின்னா கூட இவரு வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் குடிக்கணும். இப்போ இதெல்லாம் வந்து இந்த பொண்ணுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நாளா இங்க இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிடுவா. இப்போ மறுபடியும் அவங்களோட மாமனார் வந்து நைட் இவங்க 2 பேர் வந்து உள்ள தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து உள்ள வந்துருவாங்க. அவரோட வைஃப் வந்து முட்டி போட்டு ரூல் புக் வந்து பிடிச்சிட்டு இருப்பாங்க. நைட்டு வந்து எழுப்பி இப்போ நீ வந்து எங்களோட வீட்டு மருமகள் ஆகிட்டல, அதனால 3000 ரூல்ஸையும் வந்து நீ மனப்பாடமா படிச்சு வச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பொண்ணு வந்து அதெல்லாம் என்னால முடியாது, நீங்களா ஒரு ரூல்ஸை கிரியேட் பண்ணி புக் போட்டு பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டீங்க, அதையே நான் மெமரைஸ் பண்ணி நான் ஏன் வந்து அதை பற்றி நடந்துக்கணும், அப்பெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்வா. அவங்களோட மாமனார் கோவத்துல பயங்கரமா கத்துவாரு, என்னையே எதிர்த்து பேசுறா, இவெல்லாம் என்ன மருமகளா இருப்பா அப்படின்ட்டு ஓவரா பிரச்சனை பண்ணுவாரு. இப்ப இந்த பொண்ணும் வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது, இந்த வீடே வந்து நான் வாங்கின வீடு தான், அதனால மரியாதையா வந்து ஒழுங்கா அவங்களை இருந்துக்கு சொல்லி இல்லைன்னா ஊருக்கு கிளம்பி போயிட சொல்லு அப்படின்னு சொல்வா. இப்ப அவங்களோட மாமனாருக்கு வந்துட்டு ஹார்ட்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இவன் இந்த மாதிரி பேசுறது கேட்ட உடனே வேணும்னே அப்படி கீழே விழுந்து ஹார்ட் அட்டாக் வந்துட்ட மாதிரி நடிச்சிட்டு இருப்பாரு. இவரு நடிக்கிறாரு அப்படின்றது அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியுது. இந்த பொண்ணு ரூம்குள்ள போயிடுவா. இப்ப அவங்களோட பையனும் வந்துட்டு ஒழுங்கா இங்க இருக்கிறதா இருந்தா இருங்க, சும்மா இந்த ரூல்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வரீங்க அப்படின்னா மரியாதையே கிளம்பி ஊருக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இப்ப ஹஸ்பண்டும் வந்து அப்பா அம்மாக்கு சப்போர்ட் பண்ணாம ஏதோ நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறாரு அப்படின்ட்டு அவளும் வந்து மன்னிச்சிருவா. அடுத்த நாள் காலையில இப்ப இவங்க 2 பேரும் கிளம்பி ஊருக்கும் போயிடுவாங்க. இவங்க 2 பேரும் சரி எப்படியோ கிளம்பிட்டாங்க அப்படின்ட்டு டம்ப்ளிங்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. பார்த்தா இப்ப இவங்க 2 பேரும் போன வேகத்திலே திருப்பி வந்துருவாங்க. ஊர்ல இருக்கிற எல்லா சொத்தையும் நாங்க வித்துட்டோம், இனிமேல் நாங்க உங்க கூட தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பொண்ணு வந்து இந்த சப்பாத்தி எல்லாம் தேய்ப்பாங்களா அந்த மாதிரி ஒரு கட்டையை கையில வச்சுட்டு இருப்பா. இப்ப இவர் இதை சொன்ன உடனே அடிக்கலாம் அப்படின்ட்டு கட்டையை தூக்கிட்டு வந்துருவா. ஆனா அவங்களோட ஹஸ்பண்ட் தான் என்ன இருந்தாலும் வயசுக்கு கொஞ்சமாச்சும் மரியாதை கூட அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சமாதானப்படுத்தி அனுப்பி வைப்பாரு. எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் எடுத்துட்டு வா அப்படின்ட்டு மாமனார் சொல்லியிருப்பாரு. அதனால இந்த பொண்ணு வந்து காலையில இருந்து செஞ்ச அந்த டம்ப்ளிங்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்திருப்பா. மறுபடியும் இப்ப அவருக்கு வந்து பயங்கரமா கோவம் வந்துருது. எதனால அப்படின்னா இப்ப இவங்களோட ரூல் 320 படி அவர் வந்து ஒரு நாளைக்கு 18 டிஷ்ஷஸ் செய்வாரு. 18 டிஷ்ஷையும் வீட்டுக்கு வந்த மருமக தான் செஞ்சு கொடுக்கணும். இந்த பொண்ணுக்கா கோவம் தலைக்கு ஏறுது. 18 டிஷ் எல்லாம் என்னால செய்ய முடியாது, இந்த டம்ப்ளிங்க செய்யறதுக்கே நான் காலையில இருந்து இப்ப வரைக்கும் போராடிட்டு இருக்கேன்னு சொல்வா. இப்ப அவளோட ஹஸ்பண்ட்க்கு அவங்க அப்பா அம்மா பண்றது தப்பு தான், ஓவரா பண்றாங்க, ரூல் புக் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுபடி ஃபாலோ பண்ணுன்னு சொல்றாங்க அப்படின்றது எல்லாம் தப்புன்னு தான் புரியுது. ஆனா அப்பா அம்மா பக்கம் பேசுறதா இல்ல வைஃப் பக்கம் பேசுறதா யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னு தெரியாம பாவம் நடுவில் அவர் தான் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு.